ஜுமானா ஹசீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கும். என்னோட பேர் ஜுமானா ஹசீன். இதுக்கு முன்னாடி நான் இந்து மதத்துல ரெட்டியார் அந்த இது சேர்ந்த வகுப்பு சேர்ந்துல நான் எங்க தான் இது. அப்போ என் பேர் காயத்ரி. நான் எப்படின்னா எனக்கு அப்பா இல்லை, அம்மாவும் தம்பி மட்டும்தான். என்னை +2 வரையும் படிக்க வச்சுட்டு எங்க தாத்தா மட்டும்தான். அடுத்து நான் 10th வரையும் எங்க ஊர்ல தான் படிச்சேன். எனக்கு ஒரு எங்க மதம் தான் அப்படிதான் தெரியும். எனக்கு எங்க மதம் மட்டும்தான் இருக்கு. இப்படி இஸ்லாம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க ஊர் சுத்திலும் முஸ்லிம்ஸ் யாருமே நான் பார்த்தது இல்லை. 10th வரை எப்படின்னா எனக்கு எல்லாமே எங்க மதம் தான். அப்படி எது சொன்னாலும் நான் முருகன்ட்டு தான் போய் சொல்வேன். இப்போ எக்ஸாமுக்கு போகும்போது நான் புக்கை பெறட்டணும் இல்லையோ தெரியல, கோயில போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு நான் நல்ல மார்க் வாங்கணும், நான் அது பண்ணும் இது பண்ணும், எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கே போயிட்டு இருப்பேன். 10th நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினது கூட நான் காரணம் இல்ல, நான் கடவுள்னால தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா ஈடுபாடோட கோயிலுக்குலாம் போக ஆரம்பிச்சேன். இப்படி போயிட்டு இருக்கப்ப என்னாச்சு அப்படின்னா திடீர்னு எனக்கு ஒரு திரும்ப என்னன்னா நிறைய மார்க் வாங்க இங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வேணாம், இது கிராமமா இருக்கு, நீ போய் ஹாஸ்டல்ல தங்கி படி, உனக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க பழனி பக்கத்துல உடுமலைப்பேட்டை அப்படின்னா நான் படிச்சேன். அந்த ஊர்ல தான் 11th 12th படிச்சேன். அப்ப என்ன அப்படின்னா அங்க போய் தான் முஸ்லீம் அங்க இருக்காங்க நான் பார்த்தேன். அங்க முஸ்லீம்ஸ் அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். எப்படி எப்படின்னா 11th படிக்கும்போது எனக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது. நான் என் மூஞ்சி பார்த்தா அவ திரும்பிக்குவேன், நானும் திரும்பிக்குவேன். என்ன பண்றேன் அப்போ ஒரு போட்டியா இருக்கும். ஏன்னு தெரியல, அவளுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது 11th படிக்கும்போது. ஆனா இப்படி இருக்கப்ப 12th என்னாச்சு, அல்லாட நாட்டம் நினைக்கிறேன். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படின்னா 11th படிக்கும்போது மூஞ்சே பாத்துக்காதவங்க அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். எல்லாமே கேட்பாங்க என்ன இப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அல்லாட நாட்டம் நினைச்சு எனக்கு அப்ப தெரியாது. கொஞ்ச நாள் போகும்போது அவ ஏதோ பேசிட்டு இருக்கப்ப என்ன திட்டினா, உனக்கு அறிவு இருக்கா, பொண்ணா அதாவது சிலை வணங்குறீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டான். நான் இதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப, அதாவது உங்களால ஒன்னு உருவாக்கப்பட்டுச்சு, அதை வச்சு எப்படி உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நினைச்சு வணங்கிட்டு இருக்க, உனக்கு தான் அறிவு இல்ல அப்படின்னு சொன்னான். இல்ல நீ தான் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணிட்டேன். நான் அப்ப சொன்னேன், நாங்களாவது எங்க கண்ணு முன்னாடி ஒண்ணு இருக்கு சிலைன்னு சொல்லிட்டு அதை வணங்கிட்டு இருக்கோம், நீங்க ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு திசை பார்த்து வணங்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் அவளை இது பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா அவ என்ன விடல, இல்ல நீ தப்பு பண்ற, சிலை வாங்க கண்டிப்பா நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு சொன்னா. பரவாயில்ல போனா போயிட்டு போறேன், எங்களுக்கு இதான் தெரியும், வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவ சொல்லுவா, நீங்க ஏதாவது நாங்க எங்க கடவுள்கிட்ட எங்களுக்கு ஏதாவது வேணும்னா துவா கேட்போம், கேட்டு அது நிறைவேறிச்சு அப்படின்னா நன்றி சொல்லுவோம். ஆனா நீங்க அப்படி இல்ல, பார்த்தாலும் போய் எனக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா கூட மறுபடியும் நல்லா இருக்கணும்னா கேட்பீங்களா தவிர எனக்காவது நன்றி சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. நான் யோசிச்சேன், ஐயோ தப்பு பண்ணிட்ட மாட்டிருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அதிகமா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன். அவன் 5 நேரம் தொழுதான், நானும் 5 நேரம் கோயிலுக்கு போவேன். எப்படின்னா அவ தொழுகை ரொம்ப ஆசையா இருக்கும். அவ மட்டும்தான் மார்க்கத்துல பெருசா இருப்பாளோ, நம்மளும் நம்ம மதத்தை பெருசாய் காட்டணும், இவன் மட்டும் அடிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன். அவ சொன்னா, ரொம்ப தப்பு பண்ற, மறுபடியும் தப்பு பண்றது நல்லது இல்ல அப்படின்னு. பரவாயில்ல, எனக்கு எங்க மதம் தான் பெருசு, நீதான் போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டான். சரி அவ என்ன விடல, மறுபடியும் சொல்லுவா, இப்படிலாம் நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்து படி அப்படின்னு. ஆனா நான் படிக்க மாட்டேன், நீ போய் சொல்றே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இப்படியாக எனக்கும் அவளை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு. என்னன்னு தொழுகிறது, அந்த புர்கா போட்டு வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் எங்க வீட்டுல கோயிலுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ஐயோ நான் வரல, நான் தப்பாச்சு. எனக்கு அப்ப தோணுச்சு திடீர்னு, இது ரொம்ப தப்பாச்சே, இப்ப நம்ம போக கூடாது அப்படின்னு தோணிட்டு நான் போகல. போயிட்டு என் ஃப்ரெண்ட போய் சொன்னேன், இப்படி எனக்கு நடந்துச்சு, எனக்கு வீட்டுல கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்காக சொன்னா, போக வேண்டியதானே, நீ தானே சொல்லுவாங்க மதம் பெருசுன்னு, போக வேண்டியதானே அப்படின்னு. இல்ல நான் இப்போதும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இல்ல நான் இஸ்லாம் தான் உண்மையில எனக்கு தோணுது, எனக்கு நிறைய சொல்லி இஸ்லாம் கொடுத்தான். அப்போ அவன் மன்னரை மர்மம்னு ஒரு புக் கொடுத்தான். அதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு, ஐயோ இந்த உலகம் தான் நினைச்சோமே, இதுக்கப்புறம் தான் உலகமே இருக்காட்டிருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு, இப்ப இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிரு நம்ம வாழ்க்கை, இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு தான் தெரிஞ்சு இதெல்லாம் பொய்யான வாழ்க்கை, இதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் தான், இதுக்கப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையே இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். எனக்கு என்ன பண்றேனே தெரியல. அப்புறம் அவன் நிறைய சொல்லி கொடுத்த மார்க்கத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு, ஆனா எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதை அவ்வளவு கண்டுக்கல. நான் ஹாஸ்டல்ல இருந்தனால 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனா என்னால மார்க்கத்தை இது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அப்படின்னா எங்க வீட்டுல இருந்து இந்து ரிலிஜன் ரொம்ப அதுல தீவிரமா இருப்பாங்க. முஸ்லிம்ஸை பார்த்தவே அவங்க யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா எங்க கிராமத்துல அப்படிலாம் இல்ல இல்லையா, அதனால முஸ்லிம்ஸ் தான் சுத்தமா பிடிக்காது. நான் சரி தைரியமா போவோம், வீட்டுக்கு என்னமோ ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தைரியமா போனோம். எங்க வீட்டுல என் பேரண்ட்ஸ் பாக்குறப்ப பொட்டு வச்சுக்குவேன், அவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்துருவேன். சிலைக்கு முன்னாடி போய் நின்னுட்டு அஸ்தஃபிருல்லாஹ் நான் மன்னிச்சிரு, தெரியாம நான் நிக்கிறேன், நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்தேன். இப்படியே போயிட்டு இருக்க. எங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா,
பொட்டு வைக்கிறது இல்ல, சிலை வணங்குறது இல்ல, ஏதோ ஆயிடுச்சு இவளுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சிட்டு கோயில் கோயிலா கூட்டிட்டு போனாங்க. போய் மலை மேல ஏறு, அதை பண்ணு இதை பண்ணு, கயிறுலாம் கட்டிட்டு விட்டுட்டு வெளியே போட்டாங்க. எங்க போனாலும் ஏதோ ஆயிடுச்சு இவளுக்கு, பேய் அதை மந்திரிச்சு விட்டாங்க, பேய் பிடிச்சிருச்சு, அந்த பிள்ளை இதை மந்திரிச்சு விட்டாவளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. எங்க தாத்தா எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டப்ப எனக்கு ஒன்னு நல்லாதான் இருக்கேன் அப்படின்னா, இல்ல இவ முஸ்லீமா என்ன தெரியுமா, தீவிரவாதம் பண்ணுவாங்க, உன்னை கூட்டிட்டு போய் எங்காவது விட்டுருவாங்க, நீல போகாத அப்படின்னு. இல்ல இதான் அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியும். அவங்க சொல்றப்ப மண்டை ஆட்டினா அதுக்கப்புறம் இல்ல இதான் உண்மையை நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து பேசாம உட்காந்துட்டேன். இப்படியே பண்ண எங்க வீட்டுல ரொம்ப கோவம் அதிகமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா சொன்னாங்க, ஆனா போக போக ரொம்ப அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இதை எப்படி சரி வர மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் சேர்த்துறதுக்கும் எல்லாம் அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ காலேஜ் முடிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நீ இப்படி ஏதோ பண்ண போறேன்னு தெரியல, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன திட்டிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியாது, எங்க வீட்டுல யார்ட்டையுமே சொல்ல முடியாது. மாரத்தை பத்தி சொன்னா யாராவது எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. என்ன பண்றேனே இப்ப அப்ப யோசிச்சுட்டு இருக்கப்பதான் திடீர்னு தோணுச்சு, நமக்கு வந்து அடுத்த நிமிஷம் நமக்கு மரணம் வரலாம், அந்த மரணத்துக்குள்ள நம்ம நேர்வழி அடையணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க மூலமா இந்த நம்பரை வாங்கி இந்த தாவா சென்டருக்கு நான் சேர்ந்தோம். ஆனா எங்க வீட்டுல அப்பயே சும்மா விடல. எனக்கு நான் மைனர் தான், எனக்கு 17 வயசு தான் ஆகுது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, என்ன யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. சுயமா எனக்கு முடிவெடுக்கிற இது இல்ல, யாரோ மனசை மாத்தி இஸ்லாமுக்கு இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. அப்ப அங்க கோர்ட்டுக்கு போன வாரம் தான் போயிட்டு இருந்தோம். அப்ப என் அம்மா நிக்கிறா, தாத்தா எல்லாம் நிக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த சைடு அல்லா இங்கிட்ட அம்மா. ஆனா எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா அல்லாதான் தெரிஞ்சான். ஏன்னா அல்லாதான் நமக்கு எப்போ வருவான். என் அம்மா அப்ப இங்கே போயிருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டேன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப ஜட்ஜு என்கிட்ட கேக்குறாரு, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நான் தாவா சென்டருக்கு தான் போவேன், அம்மா முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் மூஞ்ச கூட பாக்கல. நான் ஜட்ஜ் எனக்கு அல்லாட நாட்டம். ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பொண்ணுக்கு 17 வயசுனாலும் பரவாயில்ல, எப்பயும் அங்கேயே படிக்கட்டும், இவமா கூட அனுப்புவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவமா என்கிட்ட பேசல போயிட்டாங்க. நீங்க எல்லாம் துவா செய்யுங்க, எங்க அம்மாவும் என் தம்பி இஸ்லாத்துக்கு எங்களோட பேசணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி இன்னும் நீங்களும் நல்ல எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா அவங்களுக்கும் தாவா பண்ணி இஸ்லாம் புரிய வைங்க. எல்லாரும் நல்ல ஈமானோட உறுதியா இருந்து சொர்க்கத்துக்கு போகணும். எல்லாம் துவா செய்யுங்க எனக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளுக்காக நாம் எல்லாம் துவா செய்வோமாக.